வாக்கியங்கள் 5 முதல் 15 வரை, மேலும் 19 முதல் 26 வரை, மேலும் 39 மற்றும் 40 48. அக்காலத்தில் இயேசு சமாரியாவுக்கு சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்த்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த இடத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் கைப்பற்றிருந்த இயேசு கிணற்று மூலமாக நடந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பர்கள் அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்கு சென்றிருந்தார். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்டார். சமாரிய பெண்ணிடம், நீ யூதர், நானோ சமாரியர், நீ என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உனக்கு வாழ்வதும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மண்டபம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வதும் தண்ணீர் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்று வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுத்தார். நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பொழுது பொங்கியலும் மூச்சாக மாறி நிறைவாழ்வு அடையும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடு. அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மூலம் நான் இங்கு வர தேவையும் இருக்காது. இது ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றது. எங்கள் முன்னோர் இம்மலையை வழிபட்டு வந்தார். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்றார். இயேசுவிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது. அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுவீர்கள் எனக்கு தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோம் தந்தையை அவர் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவார். தம்மை வழிபடுவோர் தீவிரராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியரிடம் வந்தபோது அவரை தன்னோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் பெண்ணிடம், இப்போது பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகில் மீட்பு என்று அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின்
அருள்வாக்கு. ஒரு ஆண்டு 5 பேர் வரும். சின்ன பசங்க, இளைஞர்கள், சூப்பர். இளைஞர்கள் தான் பெரிய பேர் சொல்ல ஒரு 5 பேர் வாங்க. அதே போல பெண்கள் கிடையாது, 5 பேர். இளைஞர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் அனுப்பிச்சுடுறது. நம்பி நம்பி வாங்க, பெரியவர்கள் நானே கூப்பிட வேண்டியதான். ஐயா வாங்க, கைத்தறி இருப்பாங்க வந்ததுக்கு. சரி, எனக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நமக்கு வலது பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நீங்க ஒரு விழா பண்ணாங்க. என்ன விழா? தெரியுமா? அதுதான் நாங்கள் ஒரு சத்தம் ஒரு கைத்தறி கொடுத்துருவோம் அப்படின்னா இப்ப சின்ன பையனுக்கு இந்த மகளிர் தினத்துக்கு நீங்களாம் வந்து பக்கத்து தான் படிக்கிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான். இப்ப அம்மா இருப்பாங்க, உங்க அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மகளிர் தினத்துல என்ன வார்த்தை சொல்லணும்? நல்லதுதான் சொல்லணும், யாரும் நெகட்டிவாக சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லணும். சரியா? உங்களை பத்தி நல்லது சொல்லணும். இனிய மகளிர் வாழ்த்துக்கள். ஸ்டார்டிங்கே பேசணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன சொல்ல, அவளை பத்தி நல்லது சொல்ல. அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, பெண்களை பத்திட்டு அது நல்லது சொல்ல. அம்மா எப்படி பாசமா இருப்பாங்க, பெண்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க, அம்மா பாசமா இருப்பாங்க, தங்கச்சிங்கிற ரொம்ப நேசமா இருப்பாங்க. அம்மா பாசமா இருப்பாங்க சார். நீ சொல்லுங்க. அம்மாவை பத்தி சொல்றேன், இருக்கிறவங்களை பத்தி சொல்றேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன உங்களோட படிக்க பக்கத்துல ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுலாம் அவங்கள்ட்ட எவ்வளவு நல்லதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. வருது அம்மா வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கே ஒரு கைத்தறி கொடுக்கலாம். சூப்பர். அம்மா வந்து சின்ன வயசுல நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க டிசிப்ளின் எல்லாமே ஸ்கூலுக்கு வளர்த்துருக்காங்க. இப்போ மனைவி அவங்க நமக்கு துணையாக இருக்காங்க. நல்ல வார்த்தை சொல்லி ஒரு வாழ்த்து. ஹாப்பி உமன்ஸ் டே. பயங்கரமாக இருக்கிறார். நீங்களாம் வந்து பெரியவங்க, உங்கள்கிட்ட உங்களுக்கு வார்த்தைகளை கேட்பாங்க. என்ன அப்படின்னா பெரியவங்க சொல்லும்போது நல்லதாக நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்த்து சொல்லுங்க. நல்ல வார்த்தை. பாராட்டு ரொம்ப பிடிக்கும். மகளிர் தினத்துக்காக பாராட்டுகிறோம் இந்த நேரத்தை. வேற ஏதாச்சும் வாழ்த்துட்டீங்களா? இதுதான் சான்ஸ். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. வாழ்த்தலாம். உங்க வீட்டுலாம் போனா நீங்க வாழ்த்த முடியாது. வாழ்த்த முடியாதுன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்காதுல்ல. மனசுக்குள்ளாத இருக்கும் ஆசை, என் மனைவி, என் பிள்ளை, அப்படிலாம் நிறைய ஆசைலாம் இருக்கும். ஆனால் வாழ்த்த முடியாது. இதுதான் ஒரு சான்ஸ். ஐயா, நம்ம ஃப்ரெண்ட் அவர் வாங்க, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்லை அவரு தலைவா வாங்க, தலைவா வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாங்க. சொல்லுங்க. என்ன சொல்லணும்?
இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறோம், அதாவது பெண்கள் தினம் கொண்டாடுறோம். பெண்களை பற்றி நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை இருக்கிறத பயன்பட டைலாக் பேசுவாங்க. எதுல பேசுறாங்க கொண்டாடுறதுல சாமி உன் போட்டா போடு சாமி அப்படின்லாம் கேட்பாரு. இங்க சொல்லு சரி, உங்க போட்டோ கொடுங்க. என் போட்டோ இல்லை, நீ நல்லா இருக்கும், நல்லவங்க, மென்மையானவங்க, சூப்பரானவங்க. சரி, ஓகே. இப்ப இங்க இருக்கிற பெண்கள் ஒரு 5 பேரு, நீங்க உங்களுடைய இந்த இடது பக்கத்துக்கு ஆண்கள் இருந்து என்ன எதிர்பார்க்கணும்? 5 பேர் வாத்திட்டாங்க அவங்க பெண்கள். எங்களுக்கு இதெல்லாம் தேவை, இப்படி யார் வர முடியும்? 5 பேர் உங்கள்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? என் அண்ணன் ஃபாதர். என் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ஆனால் என் அண்ணன் என் மேலே பாசம் வந்து வெளில காட்டிக்க மாட்டோம் ஃபாதர். நானும் வெளில காட்டிக்க மாட்டோம் ஃபாதர். ஆனால் நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கோம் ஃபாதர். என் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். 2 பேரும் பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு பாசம் விளையாடுறீங்க சொல்லுங்க. எனக்கு எங்களுக்கு பிடிச்சதே எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் கொடுத்துனாலும் அடித்தாலும் எங்கள் அண்ணன் பாசமாக இருப்பாங்க. அவரா ஒரு பெரிய இளம்பெற்ற அவர் பெரிய பேர் வாசிக்கிறார். உங்களுக்கான நேரம் இது மாதிரி பிரசாதம் நடக்காது. இன்னைக்கு தான் மட்டும், இன்னைக்கு மட்டும்தான் வாங்க. இளைஞர் இளம் பெண்கள் என்று ஒருத்தர், அப்புறம் திருமணம் ஆனவங்க இருந்து உங்களுக்கு தான் சான்ஸ். ஆண்டு பரவாயில்ல இருக்கு, ஆண்டு பரவாயில்ல. ஒரு பேர் சொல்லலாம், அக்கா பேர் சொல்லு. உங்க அக்கா பேர் என்ன? என்ன அக்கா இல்லை, அக்கா பேர் அக்காவே இல்லையா? சரி, இந்த ஆளுக்கு இருக்கீங்களா, அதுல இருந்து யாரும் சொல்லிட்டு இந்த 2 பேர். சரி வாங்க. நீங்க தான் பேசணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் வாங்கி பண்ணிட்டு பிரச்சனை சீக்கிரம் வாங்க. இதுக்கு பிறகு வைக்கப்படுறீங்க. உங்களுக்கு போய் பயன்படலையா தெருவுலையா பக்கத்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து என்னுடைய வேண்டுதல், என்னுடைய வாழ்த்துக்கள். திருமணமான பெண்கள்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க, சமைக்கிறவங்க மட்டும் நினைக்காம அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க நினைச்சு வர மருமகளை எல்லாரையும் மதிச்சு நடக்கும். அதுதான் என்னோட வேண்டுகோள். மருமக வந்து மாமனார் பார்த்தோமா மாமியார் பார்த்தோமா 2 பேரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீ நல்லா பார்த்துட்டா நாங்க யாருன்னா அப்படி இருக்கிறோம். அடுத்தது இன்னும் ஒருத்தர் வாமா, நீங்க வாங்க. டீச்சர் வர அடுத்த சிஸ்டர் சார்பாக ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஆண்கள் வந்து பெண்களா மதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டுல சொல்லலை, பொதுவாக சொல்றேன். ஆனா எங்க வீட்டுல வந்து என்ன பெண்கள் நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. என் கணவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன நான் நினைக்கிறேனோ அதை நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா வீட்லேயும் எல்லா கணவர்களும் பெண்களை நல்லா மதிச்சா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த பக்கம் தீபாவுக்கு, இந்த பக்கம் செல்விக்கு. ஒரு இதுவா ரெண்டு பேருங்களா?
அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ஊர் பெண்களை நான் பெருமையா தான் நினைக்கிறேன். நல்லா முன்னுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது ஆண்கள் மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்காம பெண்கள் நிறைய பேரு அன்பியத்திலையும் சரி எல்லாத்தையும் வர்றாங்க. ஆண்களும் வரணும். இதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அன்பியலால் மட்டும் இல்ல, பங்குல இருக்கிற எடுத்து எல்லா வேலையும் செய்யறதுல பெண்களுக்கு நிகரா அவங்கள ஆண்களும் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் என்றால் மென்மை சொல்லுவாங்க, அமைதி சொல்லுவாங்க, பொறுமை சொல்லுவாங்க, பெண்களின் மனது ஆழம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மனது ஆழத்தை விட ஆண்கள் மனது ஆழம் அதிகம். பெண்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் கலகலன்னு அடுத்தவங்க ஒப்பிச்சிருவாங்க. ஆனா ஆண்கள் வந்து ஒப்பிக்க மாட்டாங்க. அதை மனசுல வச்சு பொறுமையா இருந்து யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை வாரம் இருந்தாலும் எத்தனை கஷ்டமா இருந்தாலும் நீங்க வீட்டுல இருக்கும்போது சமைப்பீங்க, குழந்தைங்களை பார்த்துக்குவீங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்வு பண்ணுவீங்க. ஆண்கள் அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாதிச்சு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கடனா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு கொண்டு அந்த கஷ்டத்தை வெளியில கொண்டுறதுக்கு வேகமா சொல்றதுக்கு அவங்களுக்கு வராது. அதனால ஆண்கள், அதாவது தியாகம் சொல்லும்போது பெண்கள் தான் தியாகம் அதிகம் சொல்லணும். பெண்களுக்கு சமமாக ஆண்களும் அதிகமாக தியாகம் செய்கிறார்கள். அவர்களோட தியாகம் அதிகமா தெரியாது. நீங்க வேக வேகமா திட்டிட்டு போயிடுவீங்க. அவங்க வந்து உங்க மனசு நோகடிக்க கூடாது, நீங்க மனசு நோகாக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவாங்க. ஏன்னா அவங்க திட்டினாங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அடுத்து வெளியில வீட்டுக்கு போயிடுவீங்க, யார்கிட்டயாச்சும் போயிடுவீங்க. இல்ல நான் ஒரு வாரத்துக்கு கஷ்டமா சோகமா இருப்பீங்க. உங்க சோகத்தை அவங்களால பார்க்க முடியாதுன்ற மனநிலை கொண்டு வரவும் ஆண்கள். அதனால் தியாகத்தை சொல்லும் பொழுது பெண்கள் தான் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் இல்லை, இருவரும் தியாகத்தின் செல்வார்கள். ஏன்னா 2 பேரும் ஒத்து போனாதான் குடும்பத்துல இருக்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அதனால இந்த தடவை இங்க வந்து வேண்டுகோள் என்னன்னா, முன்ன காலத்துல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் நிறைய தியாகம் செஞ்சு குழந்தைங்களை நல்லா வளர்த்தாங்க, நல்ல குணத்துல இருக்காங்க. இப்ப வர வர குழந்தைகளுடைய பண்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதனால நீங்க பண்புள்ளவர்களாக இருப்பது போல உங்க குழந்தைங்க மேல செல்லம் இருக்கலாம், பாசம் இருக்கலாம், ஆனா பண்புள்ளவர்களாக வாழ உங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு வந்து பெரிய பங்கு பெண்களை விட ஆண்கள். ஆண்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, கொஞ்சம் கவனமா, அப்புறம் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லமும் பாசமும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சுன்னா ஆண்கள் கண்டிப்பாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும். நன்றி. ஆண்கள் பெண்களை பற்றி பேசணும்னா 6 மாதம் பேசிட்டு இருக்கலாம், ரொம்ப பேச முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். போன வாரம் நம்முடைய ஆல்டர் கேர்ள்ஸுக்கு ஆல்டர் சர்வ் பண்ணாங்க. இந்த பசங்க வந்து எனக்கு கேட்டாங்க, ஃபாதர் நாங்கள் புதுசு உதவி செய்யறோம். நான் சொன்னேன், போன வாரம் யார் பசங்க கேர்ள்ஸ், இந்த வாரம் நீங்கள் சரி விட்டாங்க. இப்போ பூசோடுலாம் போட்டு வந்துட்டாங்க. பெண்களும் கேர்ள்ஸ் பூசோடு போட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை பஞ்சாயத்து தான் பேசுறது. அதனால என்ன சரி 8 பேர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில யார் விட்டு கொடுத்தா விட்டுவே கொடுக்கல. என்னன்னா சில சமயம் இதுதான் வாழ்க்கை. போன வாரம் அவங்க சர்வ் பண்ணாங்க, இந்த வாரம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பசங்க வந்து ஒரு சான்ஸ் தான் இருந்துச்சு, அவங்க 3 தடவை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி கடைசியில் விட்டு கொடுத்துக்கலாமா, விட்டு கொடுத்துட்டு சரி, இதுதான் வாழ்க்கை. எப்பொழுது ஆண்கள் சில சமயங்களில் எனக்கு வேணும் இப்படிதான் இருக்கு சொல்லுற பொழுது ஆக்கம் கேர்ச்சி விட்டு கொடுக்கிறது. சில சமயங்களில் சென்ற வாரம் நீங்கள் உங்களுடைய பங்கை எடுத்துக் கொண்ட பொழுது இந்த சிறுவர்களால் விட்டுக் கொடுத்தார், அதே போல் விட்டுக் கொடுக்கிற பொழுது
எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கணும், அவ்வளோதான். இங்கே கேள்விப்பட்டிருக்கிற ரெண்டு மாடு இருக்குல்ல, மான் தண்ணி குடிக்க போச்சா, ஆண் மான் பெண் மான். கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. ஆண் மான் குடிப்பது போல பாவனை செய்தது. பெண் மான் ஆணுக்கு வேணும் அதுவும் பாவனை செய்தது. கஷ்டப்பட்டு தண்ணி அப்படியே இருந்துச்சு. இதுதான் வாழ்க்கை. அதனால சொன்னா பார்த்தீங்களா, பாசம் மனதில் இருக்கிற அந்த பாசத்தை நாம் வெளிக்கொண்டு வருவோம். குறிப்பாக ஒருவருக்கு விட்டுக் கொடுப்போம். குறிப்பாக இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை, பெண்கள் தின வாழ்த்துக்களை நல்லா சத்தமாக கைத்தட்டி நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம். எல்லாருமே கையை மட்டும் இந்த பக்கம் வைக்கிறீங்க, இந்த பக்கம் எல்லாம் ஆண்கள் எல்லாம் அவங்க பக்கம் நீங்க வைத்தக்கூடாது. நான் உங்களுக்கு பெஸ்ட் புகழ் சொல்லுங்க. புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நோயின்மை, நீண்ட ஆயுள், பெருமை, இனிமை, துணிவு ஆகிய ஆசீர்வாதத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்க.